அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இந்து தெய்வங்களின் கைகளில் ஆயுதங்கள் காட்டப்படுவதன் காரணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கோயிலில் போயிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்து தெய்வங்களினுடைய சிற்பங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்து தெய்வங்களுடைய ஓவியங்களை பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலானோட இந்து தெய்வங்களின் கைகளில் ஆயுதங்கள் இருப்பது மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அசுரர்களை அழிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? அன்பும் கருணையும் நிறைந்தவர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதுக்கு ஆயுதம்? ஆயுதத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த நாஸ்திகர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய கையில் எதுக்கு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரிலாம் நக்கலும் கிண்டலும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யலை. அதனுடைய உண்மையான ரீசன் என்னங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய இந்து தர்மத்தின் வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதை அப்படி எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்பப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரகம்னு சொல்லக்கூடிய அதர்வம் நிறைந்த அந்த கலியுகத்தினுடைய இறுதியில் இறைவன் கல்கியை அவதரிப்பார். அதாவது பொதுவான கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதர்வம் தலை தூக்கும் பொழுது கடைசியில் கடவுள் பூமிக்கு இறங்கி வருவார், அவதரிப்பார்னு ஒரு விஷயம் நம்புகிறேன். எதுக்காக வர்றாரு? இந்த நரகத்தை அழித்து சொர்க்கத்தை, அதாவது புதிய உலகமாகிய சத்தியுகத்தை, சதோ பிரதானமான சத்தியுகத்தை இந்த பூமியில் உருவாக்க வருவார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேதங்கள், உபநிஷதங்கள், புராணங்கள், பகவத்கீதை எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இந்துவுமே இதை முழுசாக நம்புகிறாங்க. ஸோ அப்படி அவர் வரும் பொழுது, அதாவது 5000 வருஷத்துக்கு ஒரு டைமு கடவுள் வேணும் பரமாத்மா சிவன் பூமிக்கு இறங்கி வருவார். சுமார் 100 ஆண்டுகள் இந்த பூமியில் இருப்பார். எதுக்கு? என்ன காரணம்? அவர் பூமியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவு ஆத்மாக்களை, அதாவது மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தினுடைய உபதேசத்தை வழங்கி, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரம் சொல்லக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆகிய தீய குணங்களை அழித்து அவங்கள மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதிய உலகம் அப்படிங்கக்கூடிய சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அதுக்காக அவர் எடுத்துக்கூடிய நேரம் தான் சுமார் 100 வருடங்கள் இந்த பூமியில் இருப்பார். அப்படி மனிதனிலிருந்து தேவதைகளாக மாற்றம் பெற்றாங்க இல்லையா, கடவுள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்து தர்மத்தில் தேவதைகளாக, தெய்வங்களாக பூஜிக்கப்படுறாங்க. அதாவது மனிதனிலிருந்து இறைவனால் தேவதைகளாக மாற்றம் பெற்றவர்களை இந்து தர்மத்தில் 33 கோடி தேவதைகளாக இன்றைக்கி நாம் இந்த கலியுகத்தில் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அந்த தேவதைகளின் சிலைகளில் கையில் காட்டப்படுவது துன்புறுத்தும் ஆயுதங்கள் கிடையாது, ஞான அஸ்திரங்கள், ஞான ஆயுதங்கள். அதாவது பரமாத்மா அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தை யாருக்கு உபதேசம் பண்ணுறாங்களோ வாய் மூலியமாக, ஸோ அந்த ஞானத்தையும் ஞான பாயிண்ட்டையும் கேட்கக்கூடிய மனிதர்களினுடைய மனதிலிருந்து, ஆத்மாவிலிருந்து தீய குணங்கள் அழிஞ்சு போகுது. அதாவது யாரை நோக்கி அந்த ஞான பாயிண்ட்டை, ஞான ஆயுதங்களை, ஞான அஸ்திரங்கள், அதாவது ஞான உபதேசத்தை பண்ணுறாங்களோ அவங்களுடைய தீய குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அழிஞ்சு போகுது. ஸோ அந்த உடைய சக்தியை, ஞான சக்தியை, ஞான உபதேசத்தின் சக்தியை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவதையின் கையில் ஞான அஸ்திரங்களாகவும் ஞான ஆயுதங்களாகவும் காட்டுறதுக்காக ஆயுத ரூபத்தில் உருவகப்படுத்தியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அது துன்புறுத்தும் ஆயுதங்கள் கிடையாது, ஞான அஸ்திரங்கள், ஞான ஆயுதங்கள். இப்போது ராமனுடைய கையில் வில்லம்பு காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ராமபானம் குறி தவறாது அப்படின்னு. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமனுடைய ஆத்மாவிற்கு பரமாத்மா சிவன் ஞான உபதேசம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ராமனுடைய ஆத்மா பரமாத்மாவின் ஞானத்தை
யாரை நோக்கி வீசுகிறாரோ, அதாவது யாருக்கு உபதேசம் பண்ணுறாரோ அவர்களுடைய தேக அகங்காரம், காம அகங்காரம், 5 விகாரங்கள் எல்லாமே குறி தவறாது அழிந்து போகும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களில் வந்து ராமபானம் குறி தவறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் எல்லா தேவதைகளுக்கும் காட்டப்பட்ட மீனிங். ஸோ ஞான உபதேசத்தை உருவகப்படுத்துறதுக்காக காட்டப்பட்டது தான் இவை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்து தெய்வங்களின் கைகளில் காட்டப்படக்கூடிய ஆயுதங்கள் துன்புறுத்தும் ஆயுதங்கள் கிடையாது. அவை ஞான உபதேசத்தினுடைய உருவகப்படுத்தப்பட்ட விஷயம். ஞான ஆயுதங்கள், ஞான அஸ்திரங்கள். அது யாரை நோக்கி செலுத்தப்படுதோ அவர்கள் 5 விகாரங்களும் அழிக்கப்பட்டு அவருடைய மனமும் ஆத்மாவும் தெய்வ நிலைக்கு மாறிவிடும். ஸோ அதுக்காக உருவகப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இது சம்மந்தமாக நீங்கள் மேலும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரம்மாவின் ராஜயோக தியான மையத்தை அணுகுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.